Hi friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Pantry ஆர்கனைசேஷன். உங்களோட பேண்ட்ரியும் பார்க்க அழகா ஆர்கனைஸ்டா அதே சமயத்துல ரொம்ப காசு செலவு இல்லாம பட்ஜெட்குள்ள ஆர்கனைஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாருங்க. இதான் என்னோட குட்டி கிச்சன். இந்த குட்டி கிச்சன்ல நான் என்னோட பேண்ட்ரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன்னு காட்றேன் வாங்க. இந்த ரேக் வந்து என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கீழ உள்ளது. இதல பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை டப்பா இருக்கு. இந்த அஞ்சரை டப்பால பாத்தீங்கன்னா கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்றதெல்லாம் நான் இங்க வச்சிருக்கேன். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டப்பா இருக்கு. இது வந்து கறிப்பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஜிப்லாக்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா அதுல காத்து போகாது. அதனால வாசனையும் வெளியில போகாம ரொம்ப நாள் வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டப்பால நான் வந்து கோதுமை மாவு போட்டு வச்சிருக்கேன். கோதுமை திரட்டும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி ஓபன் பண்ண அப்பளம் வச்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வரும், காத்தும் போகாது. இது வந்து குக்கி கட்டர். இது வந்து நான் ரொம்ப எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இங்க ஒரு கத்தி இருக்கு. இந்த கத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அவ கையில படாத அளவுக்கு நான் வந்து இத உள்ள வச்சிருக்கேன். அப்படியே மேலே பார்த்தோன்னா இந்த கபோர்ட் இருக்கும். இந்த கபோர்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னு நான் காட்டுறேன். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா காஃபி தூள், சர்க்கரை, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பின்னாடி பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இதெல்லாம் நான் கீழே வச்சுருக்கேன். அஞ்சரை பெட்டியில் வச்சது போக மிச்சம் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருக்கேன். கிளாஸ் கண்டெய்னர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, இது நெஸ்கஃபே சன்ரைஸ் இருக்குல்ல அதோட பாட்டில். பின்னாடி ப்ரூ பாட்டில் இருக்கு. இந்த ப்ரூ பாட்டிலில் உள்ள ரெண்டு சைடில் உள்ள பேப்பரையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி அழகான கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அதுவும் ஒரே மாதிரியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இதுக்காக தனியாக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதை தூக்கி போட்டுறாமல் அதை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நமக்கு வந்து காசும் மிச்சமாகும், பார்க்கவும் அழகான ஒரே மாதிரியான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிடச்சிரும். மேலே வந்து பிளேட்ஸு, கப்ஸு, பவுல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். யாராவது கெஸ்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்தால் மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். அதனால் இதை மேலே வச்சுருக்கேன். இது என்னுடைய இன்னொரு பேண்ட்ரி. இந்த பேண்ட்ரியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய அரிசி வகைகள் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து சீரக சம்பா அரிசி, பொன்னி பாயில்டு ரைஸு, பச்சரிசி, என்னோடய சாப்பாட்டு அரிசி எல்லாமே இங்கே இருக்குது. மேலே வந்து லெஃப்ட் சைடு கோதுமை மாவு, ரைட் சைடு வந்து ப்ரௌன் ரைஸ் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, ப்ரௌன் ரைஸ், கொண்டக்கடலைலாம் இருக்குது. இங்கே வந்து எண்ணெய், புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ரைட் சைடு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பருப்பு வகைகள், நம்ம என்னென்ன பருப்புலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். இந்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நட்ஸ்லாம் வாங்கும்போது எனக்கு கிடைச்ச டப்பா. அந்த டப்பாவெல்லாம் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டப்பாலாம் நீங்கள் கிடச்சதுன்னா அதை நீங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி பருப்பு ஏதாவது கொட்டி வச்சுக்கலாம். மேலே பார்த்தோன்னா இங்கே வந்து என்னோடய மாவு எல்லாத்தையும், அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட போதுமான அளவு கண்டெய்னர் இல்லாட்டியோ இல்லை உங்களோட பேண்ட்ரி வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அட்டை பாக்ஸில் நீங்கள் வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருங்க. வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு லேபிள் ஒட்டிட்டிங்கன்னா அது என்னதுன்னு சொல்லிட்டு உங்களாட்டி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு எல்லா பாக்ஸும் ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் ரேப் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் ஒட்டிட்டிங்கன்னா எல்லா பாக்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பேண்ட்ரியும் அழகாகிடும்.
இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை எப்பயும் தூக்கி போட்டுறாதீங்க. இதை உங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ வாங்கும்போது வந்த பாக்ஸு, டைப்பர் வாங்கும்போது வந்த பாக்ஸு, அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது வர பாக்ஸு. இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம வெறும் பேண்ட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட குழந்தைங்களோட டாய்ஸு, புக்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோடய இன்னொரு கபோர்டு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னோடய ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் என் பொண்ணோட வாட்டர் பாட்டில், ஃபுட் ஜார் இதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஃபுட் ஜார் வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஹாட் பேக் மாதிரி தான். நம்ம வைக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப நேரத்துக்கு சூடாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதோட பேர் பார்த்திங்கன்னா ஃபூகோ. இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து ஒரு குட்டி குட்டி பவுல்ஸ், அப்புறம் ஜூஸ் ஜார் இதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதோட மூடி மேலே வச்சு நான் அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடு என்னோடய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்போதும் வாங்கும்போது தனித்தனியாக வாங்காமல் செட்டாக வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னர் செட்டு எல்லாம் தேங்க்ஸ்கிவிங் அப்போ கம்மியாக இருக்கும். அப்போதைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், எப்போதும் குழந்தைங்களுக்கெலாம் நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கும்போது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஈவன் வந்து பிளாஸ்டிக் வந்து பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய இன்னொரு கபோர்டு. இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் கீழே வச்சுருக்கேன். மேலே பார்த்தோன்னா இந்த ட்ரேயில் வந்து நான் குட்டி குட்டி ஆயில்மெண்ட்டு, தைலம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பின்னில் வச்சுட்டோன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து யூஸ் அண்ட் த்ரோ பார்ட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். கப்ஸு, ட்ரேஸு, பிளேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். இது என்னுடைய ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரிப்ளிங் போர்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரிப்ளிங் போர்டில் வந்து நம்ம ஏதாவது வீட்டில் குக்கிங் ஐட்டம்ஸ் ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா இதில் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் கடைக்கு போகும்போது இதை பார்த்துட்டு நம்ம போய் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபோட்டோ மேக்னெட்ஸு. இந்த ஃபோட்டோ மேக்னெட்ஸ்லாம் கொஞ்சம் கிச்சனை அழகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி கிச்சன் மேக்னெட்ஸ் வந்து ஃப்ரீ மேக்னெட்ஸ் ஆஃபர் அடிக்கடி வரும். நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டிப்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.